ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேற்று என்னால் வீடியோ போட முடியலை, அதனால் இன்றைக்கி நான் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனல் ஆரம்பித்து இன்னையோட 1 வருஷம் ஆச்சு. அதுக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி என்னோட சேனலுக்கு எல்லாரும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியோடு ஆரம்பிக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு 10 முந்திரி 20 திராட்சையை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதோட 2 சில்லு தேங்காயை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து வேறொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் 1 கப் அளவுக்கு சிவப்பு அவல் எடுத்து வச்சுருக்கேன். லேசாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதோட 2 கப் அளவுக்கு பால், நல்லா திக்கான பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அவலில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப நேரம் பசி தாங்கக்கூடியதாகவும் இருக்கும். நல்ல ஒரு கொதி வந்ததும் நம்ம எந்த கப்பில் அவல் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்ததும் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, தேங்காய் எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் ஒரு சூப்பரான சிவப்பு அவல் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.